நெஞ்சார்ந்த நன்றி. எவ்வளவு வேலை இந்த வீக் டேஸ்ல இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது எஸ்பிக்கு நேற்று சொன்னோடனே உடனே பர்மிஷன் கொடுத்தாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் காலதாமதமாக வந்துட்டார் நம்ம மாவட்ட செயலாளர் திரு டில்லி அவர்கள். அவர் 2 வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். அடுத்து கண்டன உரை. இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் காலதாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? காலதாமதமாகிறதுக்கு காரணம் நான் அலுவலகத்திலிருந்தோ வீட்டிலிருந்தோ வரவில்லை. திருத்தணி அரசு மருத்துவமனையிலிருந்து நேரடியாக இங்கு வந்துள்ளேன். காரணம் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத வேண்டிய மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அவர் உடலை பார்த்துவிட்டு வருகிறேன். அந்த அரசு பள்ளி மாணவனுக்கு இந்த தமிழக அரசு முதல்வரோ கல்வி அமைச்சரோ ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. அந்த உடலை பார்த்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஏழை மாணவன் என்பதால் அவருக்கு தமிழக முதல்வரால் இரங்கல் தெரிவிக்கவில்லையோ என்று தெரியவில்லை. கரூருக்கு ஓடி சென்ற கல்வி அமைச்சர் திருத்தணி மாணவன் கண்ணுக்கு தெரியவில்லையா? உங்களுக்கு தெரியலையா? காரணம் ஏழை மாணவன் என்பதனாலா? அவர்கள் குடும்பத்திற்கு தளபதியும் நாமும் என்றும் துணை நிற்போம் என்று சொல்லி வந்தேன். விஷயத்துக்கு வந்துடலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து சாதியினருக்கும் சமமாக அனைத்து திட்டங்களும் அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியம். ஆனால் இந்த திமுக அரசுக்கு சமுதாயம் என்பதும் அனைவருக்கும் எல்லாம் அமைந்தவுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை வழங்கப்படும் என்பதை தளபதியின் தம்பிகளாக